Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இதில் ஸ்டடி யூனிட்னா நார்மலாக டிசைன் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பட் என்னென்னா இவங்க வந்து இன்டீரியர் வந்து அதிகமாக வந்து பண்ணலை. அதனால ஒரு வார்ட்ரோப்பும் அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடிங் டோர் இந்த ஸ்டடி யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டும் அதுக்கப்புறம் ஸ்டடி யூனிட் வந்து ரெண்டுமே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் பண்ணியிருக்கோம். சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டடி யூனிட்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நெக்ஸ்ட்டு வந்து டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டோரேஜுக்காகவே வந்து இது பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டடி யூனிட்டாக வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணோம். அதோட டிசைன் தான் வந்து இப்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஓவராலாக ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு லாங் வியூலேருந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இது ஓவராலாக லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 5 feet. இதோட டோர் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக 5 feetல வந்து டோர் வந்து யூஸ் பண்ணும்போது லென்த்து வந்து அதிகமாக இருக்கும், ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து 6 doors வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 6 doors வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் யூனிட் மாதிரி ஒரு டால் யூனிட் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 doors வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏன்னா நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 feet வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பேஸ் வந்து போட்டிருக்கோம். இதில் இந்த 2.5 feetல வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மீதி இருக்கிற ஸ்பேஸ் தான் இது. இதோட லேமினேஷன் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா SMT, அதுக்கப்புறம் மேட் ஃபினிஷிங் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 doors வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 doors ஹைட்ராலிக். அது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ். அந்த டோர்ஸோட ஃபினிஷிங் வந்து டோர் வந்து திறந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்கும். நீங்கள் புக்ஸ் ஏதாவது வந்து வச்சிக்கலாம் அப்படின்னா 2 rolls வந்து வைக்கலாம். ஏன்னா இதோட கவுண்டரோட டீப் வந்து பார்த்திங்கன்னா 2 feet வந்து பண்ணியிருக்கோம். அப்படின்னா 2 அடி. அந்த 2 அடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்பேஸ்ன்றது வந்து நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. நான் இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டடி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் வந்து இதில் போட்டிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். இது SMT ஃபினிஷிங் இருக்கும். அப்படின்னா அந்த மேட் ஃபினிஷிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். க்ளாஸி ஃபினிஷிங் மாதிரி தான், நீங்கள் ஈஸியாக வைப் பண்ணிக்கலாம். அதோட ஓவரால் டீப்ன்றது வந்து உங்களுக்கு 2 feet இருக்கும்போது அதோட ஃபினிஷிங் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற அதோட ட்ரா ஸ்பேஸ், நீங்கள் கீபோர்டு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 feetன்றது வந்து சின்ன ஸ்பேஸ்ன்றது வந்து கிடையாது. ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் தான். இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து போட்டு காமிக்கிறேன். இதோட லைட்டுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டடிக்காக இருக்கட்டும், கிச்சன், பெட்ரூம், ஹால் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட லைட்டிங்ன்றதை வந்து காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக புக்கு எடுத்து நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களோட அதோட வெளிச்சன்றது வந்து கம்மியாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்காது. அதோட லைட்டிங் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே வந்து நல்லாயிருக்கும். இது
இந்த வீடியோவில் மட்டும்தான் இப்படி தான் தெரியுது. நான் இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்து ட்ரை பண்ணிட்டேன் இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு. இது வந்து ஃபுல்லாகவே நியூட்ரல். நான் கீழே வந்து கவுண்டர் வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக எப்படி ஒயிட்டாக இருக்குது இதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து வீடியோவில் வந்து காமிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக கிளாராக இருக்கும். அதில் இருக்கிற ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். இது கீழேயும் கொடுக்கலாம், சைட்லேயும் கொடுக்கலாம். பட் என்னென்னா எதாக இருந்தாலும் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட். நான் நிறைய டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவேன். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து அவங்களோட விருப்பம், ஏன்னா அவங்க தான் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் வந்து 2 கொடுத்துருப்பேன். இதில் இந்த ஹைட்ராலிக்கில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே 4 டோர் வந்து அதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு போட்டிருக்கும். இதோட ஹேண்டில் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கும். இதோட ஹைட்ராலிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா திங்ஸ்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். டோர் வந்து ஃப்ரண்ட்டில் இடிக்காது. ஏன்னா இந்த டோர்ன்றது வந்து லென்த் அதிகமாக வந்து போட்டுக்கிறதுனால அது நார்மலாக வந்து நீங்கள் ஸ்டூல் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஹைட்ராலிக்காக இருந்தால் நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க இல்லை ஹைட்டாக இருந்தாலும் கூட நீங்கள் இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஓவரால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வரும். அது இது எல்லாமே 2 ஹைட்ராலிக் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் வந்து இதில் பண்ணியிருக்கோம். நான் ஒரு லாங் வியூலேருந்து காமிக்கிறேன்.